வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த எல்லா பக்கமும் தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சிடும், அண்ணாமலை எங்கே? இவங்க 100 ஸ்பெல்லு கொடுத்துருக்கோங்க சட்டசபைக்கு. ஏன்னா அவர் தான் அடித்து ஆறுனவர். 18% வந்தது, 12% இண்டிவிஜுவல் வந்து. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை பாஜக. அது வரைக்கும் நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மாற்றிட்டாங்க. மாற்றினவர் அவ்வளோ இதாக தென்றல் புயல் ஏதோ ஃபீலாக விட்டுட்டு இப்போ எடப்பாடிக்கு அடிவரடி மாதிரி இருக்கார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்த ஒரு நபர் தான் நாகேந்திரன். சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு போடுறாரு, அதெல்லாம் ஓகே. என்ன ஜெல்லாம் அவனு இப்போ இருக்குல்ல. இப்போ அண்ணாமலை சொன்ன அந்த யங்ஸ்டர் வேணும்ல, இப்போ விஜய் வந்திருக்கா. அப்படி உதயநிதி இருந்தாலும் அந்த கட்சி பழங்கட்சி, அதுக்கு வேல்யூ இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்குது, அது ஆன்டி கமர்சி இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ்னு தெரியல விஜய்க்கு. ஆனால் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அது இருக்கோ இல்லையோ இவங்க இதை கலை யதார்த்தம் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இப்போது எடப்பாடி ஒரு ஏஜ்டு, என்ன இருந்தாலும் ஏஜ்டு 9 வரும், அது மாதிரி ஒட்டி 60 வயசு. இப்போ பார்த்து அண்ணாமலை திருப்பி வேணும், பூத் கமிட்டி வேணும். ஃபேக்ட் எப்படி வரும்? இது வரைக்கும் முன்ன பின்ன யாரும் பண்ணதில்லை பாஜக. அவர் பாத யாத்திரை பண்ணார். இது எடப்பாடி டோன் மாதிரி பேசுகிறாரு இப்போ 9. அப்போ இப்போ அமித்ஷா இது 22 வரும்போது ஒரு நடக்கடம் பண்ண போகிறாங்க தொண்டர்கள். இப்படியே போயிட்டு இருந்தால் திருப்பி திமுக வேறு ஏதாவது, இப்போ காங்கிரஸ் திருமாவளம் சேர்ந்தால் உடனே விஜய், அது நடக்க சாத்தியம் இல்லை. அப்படி தான் உடனே என்ன பிரச்சனையும் தெரியாமலாம் வர முடியாது. அவர் எம்ஜிஆர் கிடையாது. எடப்பாடியே சொல்கிற விஜய், அது அவர் ஒருத்தர் தான். எம்ஜிஆர் தான் சினிமாவில், அதுக்கப்புறம் இருக்கிறார். ஸோ இப்படி உள்ள நிலையில் என்னன்றதே தெரியல. அவர் என்னமோ நினச்சிருக்காரு இப்படியே வச்சு இப்படி ஜெயிச்சிட முடியுமான்னு எடப்பாடி. அவரும் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ திருப்பி பிரேமலதா திமுகவை குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைக்கல. அவர் நெக்ஸ்ட் இயர் ராஜ்யசபா தரேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. ஏன்னா அவங்க இப்போ கொடுத்துட்டு திருப்பி அங்கே போயிட்டாங்கன்றது ஏதோ ஒன்று அப்படி தான் செக் பாயிண்ட் தான். அப்போ அன்புமணி அந்த கூட்டம் ஒன்றா சேர்ந்து வரணும் பாமகல. ஏன்னா சின்ன ஒரு 0.5 கூட விடாமல் வச்சுக்கிறாரு ஸ்டாலின். அப்போ இதெல்லாம் முக்கியமானது இல்லையா? அடிஷன் தானே. ஏன்னா இந்த ஃபேக்டரி எப்படி பிரிய போகுது என்னன்னு தெரியல விஜய் இதில். அங்கேருந்து திமுகலேருந்து அநேகமாக பிரிஞ்சு காங்கிரஸ் பேசிக்கா வந்துருச்சுன்னா அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவர் பிரிக்கிறது எந்தெந்த வாக்குன்னு இருக்குல்ல, தலித் வாக்குகள் பிரிக்கலாம், டிஎம்கேன்னு பிரிக்கலாம், கொஞ்சம் டென்ட் விடுதலாம் ஏடிஎம்கே பாஜகவில், அதில் இருக்கலாம். அப்போ இது மாதிரி கூட்டணி வேணும்ல. ஸோ பூத் கமிட்டி